வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் சிஷ்யே சர்வரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேவி ஸ்ருணயாம தேவாः भद्रं पश्यामः स्थिरैरभ्यस्तुष्टुवामसस्तनूभिः यसेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो मित्रशर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு ஜாபால பஸ்ம ஜாபால உபநிஷத்தினுடைய முதல் மந்திரத்தை நேற்று 2 பார்ட் பார்த்தோம். அதில் புசுண்ட ஜாபாலங்கிற ஜாபால புசுண்ட மகரிஷி சிவபரம்பரையில் நோக்கி கைலாயம் போகிறாரு. அங்கே அவருடைய தரிசனமாகிறது. ஞானிகளுக்கெல்லாம் எப்போ கேட்டாலும் தரிசனம், நிமித்தம் இருக்கணும், வேலை இருக்கணும். ஒரு வேலை விஷயமாக பார்க்க போகிறேன்னா உடனே அப்பாயின்மெண்ட். இதெல்லாம் ஒரு நிலையில் நமக்கு உங்களுக்கு புரிய வரும். அரியனுக்கு புரியறது உங்களுக்கும் புரியும். அதனால் தரிசனம் ஆகிறது சுவாமி அம்பாலோட சேர்ந்த தரிசனம். ஏன்னா வடிவம் வேணும்னா அம்பாள் வேணும். அம்பாள் இல்லாமல் தரிசனம்னா ஸ்வரூபந்தான், உணர்வு தான். ஒரு வெளிச்சம் இருக்கும், அந்த உணர்வு பரம்பொருள் அங்கே இருக்காங்க அப்படின்னு. சில நேரம் கூட நம்ம கனவு காண்டாலும் கனவில் நம்ம சன்னதியில் இருக்கும்போது அந்த பிரபாவம் இருக்கும், இறைவனுடைய அந்த பிரபாவம் இருக்கும். அதில் நாம் ஒரு பெரிய ஆனந்தத்தில் இருப்போம். சுவாமி கூட இருக்கோம், சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம், ஏதோ ஒன்று க்யூவில் நிற்போம், இல்லை சன்னதிக்கிட்ட போவோம், கர்ப்பகிரகத்துக்கிட்ட நிற்போம். அப்படி ஒரு அனுகிரகம் கிடைக்கும்போது அங்கே உணர்வு தான் இருக்குது. இப்போ ஞானிகளுக்கு உணர்வாகவும் ரிஷிகள் வடிவமாக பார்க்கணுன்னு சொன்னால் சுவாமி அம்பாலோட தரிசனம் கிடைக்கிறது. அதை வர்ணிக்கிறாரு. அந்த வர்ணனை எல்லாமே வேதாந்தமாக இருக்குது. நிர்குணமாக நிரூபமாக இருக்கிறவர் சகுணமாக சரூபமாக காட்சி கொடுக்குறார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், சதா சிவநாமான் நிஷமுச்சரந்தம். பரம்பரையில் எல்லாம் கேட்பாங்களே, சுவாமி உலகமே சிவபரம்பரையில் தியானிக்குது, உபாசனா பண்ணுது, வழிபடுது. சுவாமி தியானிக்கிறாங்களே, அவங்க யாரை தியானிக்கிறாங்க, யாரை ஜபிக்கிறாங்கங்கிறது சொல்லுது பாருங்கள். சிவநாமான் நிஷமுச்சரந்தம். சதா சிவநாமத்தை அவர் ஜபிக்கிறார். ஓம் நம சிவாய, ஓம் நமோ மகாதேவாய 2 வார்த்தை சொன்னாங்களே, அதில் ஏதோ ஒரு வார்த்தையை அவர் சதா நிஷமுச்சரந்தம் சதா சிவநாமத்தை ஜபிப்பவராக இருக்கிறார். ஹிரண்யபாகு, அவருடைய கைகள் பொன்னிறமானது. ஹிரண்ய ரூபம், வடிவமே பொன்னிறமானது. ஹிரண்ய வர்ணம், நிறமும் பொன்னிறமானது. ஹிரண்ய நிதிம், அவர் மொத்தமே ஹிரண்யத்துக்கே அவர் தான் நிதி, அவர் தான் ட்ரெஷரி. அத்வைத்தம், ஒன்றே ஆன பரம்பொருள். சதுர்த்தம், துரியமாக இருக்கிறார், 4வதாக இருக்கிறார். பிரம்ம விஷ்ணு ருத்ர அதீதம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ருத்ரன் கேட்டகரியில் சில பேர் பேசுவான், சரி போனால் போதும் பேசுவாங்க.
ஆனால் ருத்ரன் சிவபரம்பொருளில் ருத்ரங்கிற ரூபத்தை மட்டுமே பேசுவாங்க. அதனால கொஞ்சம் அவங்கள இறக்கி பேசுகிறாங்களாம். ஆமாம், சம்ஹாரமூர்த்தியை மட்டும்தான் பேசுகிறாங்க. யார் கடையை விரிக்கிறாங்களோ அவங்க தான் கடையை எடுத்து வைப்பாங்க. அது அறியாமை. பெருமாள் பணம் கொடுப்பாருங்கிறதுக்காக நீ பெருமாளை பெருமையாக பேசிக்கப்பா, ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை. சிவபரம்பரையில் தாழ்த்தாது, அதுதான் இங்கே நம்மளே மறைக்கிறாங்க. நான் பலமுறை சொல்லிட்டேனே, வேதத்தை ஆதாரமாக வச்சு தான் சொல்கிறேன். பிரம்மா விஷ்ணுவிலேருந்து வெளியில் வந்தார், நாபிகமலத்துலேருந்து வந்தார்னு கல்வெட்டு வச்சுருக்காங்க, கல்லாலான்னு செய்யப்பட்ட விக்கிரகம் வச்சுருக்காங்க. எல்லா சன்னதிலையும் அது பிரதானமாக விவரிக்கிறாங்க. விஷ்ணு எங்கேருந்து வந்தாருங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஈசனிலேருந்து தான் விஷ்ணு வந்திருக்காருங்கிறது தான் வேதம். ஒரிஜினல் அக்மார்க். தத்துவபோதத்தில் இந்த விவரங்கள்லாம் இருக்குது. போட்டோம். இது தெரியாமல் பேசுகிறாங்களா இல்லை தெரிஞ்சு தான் மறைக்கிறாங்களா? ரெண்டுமே. தெரியாமல் பேசக்கூடாது தவறு, தெரிஞ்சு மறைக்கிறதும் தவறு. உள்ளதை உள்ளபடி சொன்னால் தான் சத்தியம், அதுதான் ஜெயிக்கும். எத்தனை நாள் தான் மறைப்பீங்க தம்பி? எத்தனை நாள் ஒன்றாலும் மறைச்சிங்க. அதனால் ஒன்றும் அவர் என்ன உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரா? அவர் சிவனேன்னு சதா சிவநாமத்தை ஜபிச்சுக்கிட்டு ஏகாந்தமாக சத்தோடு இணைஞ்சு நிற்கிறார். தானே சத்து, தானே சித்து, தானே சிதாபாசமாக இருக்கார். அந்த சிவபரம்பொருள் சதுர்த்தம் பிரம்ம விஷ்ணு ருத்ராதீதம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அதையெல்லாம் கடந்தவர். ஏகமாசாஷ்யம் பகவந்தம் சிவம். ஒருவரே எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுப்பவராக இருக்கிறார். ஏகம் ஆசாஷ்யம் பகவந்தம் பகவானாக இருக்கிறார். சிவமாக இருக்கிறார். பிரணம்யம் வணங்கத்தக்கவராக இருக்கிறார். முகர் அபியச் மீண்டும் மீண்டும் துதித்து அவரை பார்த்து தரிசனம் பண்ணி துதித்து இந்த ரிஷி பத்திரம் பழம் தோயம், ஒரு வில்வை இலையோ ஒரு பழமோ கொஞ்சம் நீரோ விட்டால் சுவாமி மனம் கொள்ளும். சிவபரம்பொருளுக்கு பூஜை ரொம்ப எளிமையானது. 2 வில்வை இலை இல்லைன்னா வெத்தலை பாக்கு. அதுக்கு தான் வெத்தலை பாக்கு. பத்திரம்னு சொன்னால் இலை. வெற்றிலையும் சொல்லலாம், வில்வை இலையும் சொல்லலாம். அப்புறம் தோயம் இன்னும் வாட்டர், ஜலம் விடணும். சாப்பிடும்போது கொஞ்சம் தொண்டையை அடைச்சதுன்னா கொஞ்சம் தண்ணி, வாட்டர், குடிக்கிற தண்ணி. அப்படியா? பகவந்தம் சிவம் பிரணம்யம் வணங்கத்தக்கவர். முகர் அபியச்ச மீண்டும் மீண்டும் துதித்து சி பழம் தலை இலை தேன பஸ்மனா விபூதி. நீங்கள் குங்கும அர்ச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க, வில்வார்ச்சனை கேள்விப்பட்டிருங்க. விபூதியாலேயே அர்ச்சனை பண்ணுவாங்களாம். இது வந்திருக்கு பாருங்க. பஸ்மனா ச நதோத் மங்கக. தலை சாய்த்து பழங்கள் இலைகள் வைத்து விபூதியினால் அர்ச்சனை செய்து கிருத்தாஞ்சலி நன்றியை காண்பித்து கையை அஞ்சலின்னு சொன்னால் கை கூப்புறது. பப்ரச்ச கேட்டார். அதிஹி சொல்லுங்கள். பகவான் வேதசாரம் உத்தத்திய திரிபுன்றம் விதி. வேதம் கூறியபடி திரிபுன்ற விதியை சொல்லுங்கள். இந்த திரியக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்லாண்டிங் விபூதியை பட்டையை, உங்களுக்கு புரியுறதா சொல்ல, விபூதி பட்டை. இந்த விபூதி பட்டையை எப்படி போடுறது, அதுக்கான விதிமுறைகளை சொல்லுங்கள். யஸ்மாத் அந்யானு அபேட்சமேவ. இதை தவிர வேறு எந்த வழியும் மோட்சத்துக்கான வழியாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த வழியிலேயே வேறு வழியை தவிர்த்து இந்த வழியிலேயே இந்த விபூதி அணியும் முறையிலேயே நான் மோட்சத்தை அடையணும்.
மோட்சம் உபலப்தி, மோட்சம்தான் இதோடைய குறிக்கோளாக இருக்குது. அதனால தான் உபநிஷத்து லிஸ்ட்டில் இது வந்திருக்கு. பொதுவாக சிரவண மனன நிதித்தியாசனம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிரவணம் முடிச்சிட்டிங்களாங்கிறதே தெரிஞ்சிடும். மனநத்தில் இருக்கீங்களா, சிரவணத்தில் சிரவண மனன நிதித்தியாசனம் என்ன? சிரவணம்னா என்ன? கேட்குறதா? வேறு உள்வாங்கிறது. அப்புறம் சரி, இப்போ மனநத்துக்கு வந்துட்டதுனால சிரவணம் என்றால் குரு மூலமாக மகா வாக்கியங்கள் உபதேசத்தை பெறுவது. இது நாள் வரைக்கும் 2000 ஆடியோ கேட்டது அது சிரவணம் ஆயிடுச்சு. இப்போ சிரவணம் என்னன்னா மனநத்தில் மகா வாக்கியங்களை உபதேசமாக பெறுவது சிரவணம். உச்சத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் 2000 ஆடியோ கேட்டவங்களுக்கு சொல்கிறேன். கேட்காதவங்க விவேகமாக அமைதியாக ஆனந்தமாக கேட்கணும். அடியன் தான் சொல்கிறேன், ஒரு முடிவு எடுக்காமலே யதார்த்தமாக லைஃப் நடத்திக்கிட்டு இருக்கேன். எப்போதும் போல யதார்த்தமாக இருன்னு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். தபம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். சுவாமி இன்னும் உத்தரவு கொடுக்க மாட்டுறாங்க. தபம் பண்ணனா தான் சரியாக வரும். தமிழ்நாடு ஞான பூமி ஆகணும்னா நம்ம தபம் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க தபம் பண்ணணும். 10 கோடி பேரில் ஒருத்தவங்க தபம் பண்ணணும். இந்த பூமி ஞான பூமியாக செழிக்கணும்னு. ஆனால் பண்ணுறேங்கிறேன், அவர் அப்படியே காதில் வாங்க மாட்டேங்கிறார். பார்க்கலாம் கூடிய வரவே. ஏன்னா அந்த துறவு மனப்பான்மை கொஞ்சம் அப்படியே எட்டி பார்க்குது எனக்கு. சம்சாரியாக இருக்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் நம்மை கடந்து ஈஸ்வர சங்கல்பம்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இந்த 30 ஆண்டுகள் வாழ்க்கையில் அடியன் பச்சை வேஷ்டி கட்டினதோ, திருப்பணிகளில் ஈடுபட்டதோ, ராஜகோபுரம் அடியனுடைய பொறுப்புக்கு வந்ததோ, 16 கால் மண்டபம், கந்தசஷ்டி விழா, சூரசம்ஹாரம், காவடிகள், பால்படங்கள், விக்கிரகங்கள், இதெல்லாம் என்னுடைய அறிவுக்கு எட்டி அது நடத்தவே இல்லை. அது நம்மளை வச்சு அவர் பிரத்யட்சமாக 100க்கு 100% நடத்துகிறத நன்றாக உணர்ந்தான். எல்லாமே விசேஷந்தான். அதுபடி தான் போயின்ட்டுருக்கு. அதுபடி தான் அடியானும் போயின்ட்டுருக்கும். உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? தெரியணும், இதெல்லாம் தெரியணும். சுவாமி நம்மளை எப்படி வழி நடத்துகிறாங்கங்கிறது உங்களுக்கு புரியணும். அதுக்காக சொல்கிறேன். சரி, அவர் கூடிய விரைவில் எடுப்பார். அவர் நேரம் லேட்டாக செய்தாலும் லேட்டஸ்ட்டாக செய்வார். இப்போது அந்த தத்துவப்படி நீங்கள் 2000 ஆடியோ இந்த வேத விசாரம் நினச்சி பார்க்க முடியுமா? வேதத்தில் முதல் 4 பகுதியில் முதல் பகுதியாக கடக்க முடியாதவன்லாம் இருக்கான். அதான் அம்பாள் சொன்ன மாதிரி 100 ஜன்மா எடுத்து முயற்சி பண்ணணுமா வேதாந்தம் கேட்குறதுக்கு. நம்ம விளையாடிட்டு இருக்கோம். பார்த்தா பீம்சிங்கு 4 உபநிஷத்து விடுபட்டிருக்கு. இன்றைக்கி அந்த கலர் வேறு கலர் பென்சில் வச்சு மார்க் பண்ணிட்டே வந்தால் 4 உபநிஷத்து எஞ்சி நிற்குது. கண்டுபிடிச்சிட்டோம். கண்டே பிடிக்க முடியல. நான் அது அது என்ன தெரியுமா, அதை எதை தெரியுமா விட்டுருக்கேன்? 2 உபநிஷத்து சன்னியாச உபநிஷத்து. நமக்கு சன்னியாசம் வேண்டான்னு சொல்லியிருந்தோம்ல, அதனால் சன்னியாச உபநிஷத்தை விட்டு வச்சுருக்கேன். சன்னியாச உபநிஷத்தும் பரமஹம்ச பரிவிராஜக அப்படின்னு ஒரு உபநிஷத்து, யோகசிகா ஒரு உபநிஷத்து, இன்னும் ஒரு திரிபுர தாபினியை இன்னும் ஒரு 4 உபநிஷத்து. திரிபுர தாபினி பக்தி யோகம், யோகசிகா ஞான யோகம், ராஜயோகம், இந்த சந்நியாசம் ஞான யோகம். இது 4 இருக்குது. அதனால் அப்படியே ஜனவரி வரைக்கும் அப்படியே போயின்னு இருக்கும் போல இருக்குது. ஒரு கணக்கு போட்டு நடத்தின்னு இருக்கார். எல்லாம் பெரிய உபநிஷத்து. அது இல்லாமல் அவர் வேறு KL ஜோஷி, அவர் 12 உபநிஷத்தை வச்சுக்கிட்டு என்னை தமிழ் பண்ணுன்னு ரெடியாக நிற்கிறார். க்யூவில் நிற்கிற வெயிட் பண்ணுப்பா முக்கியமான வேலையாக இருக்கும். பிராரப்தான இந்த நாளை முடிச்சுட்டு தான் மறு வேலை. ஏன்னா எடுத்த காரியத்தை பூர்த்தி பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லட்சணங்களில் கூட இது இருக்குது. கர்மயோகத்தில் கூட இது இருக்குது. கர்மயோகம் படிக்காமலே கர்மயோகம் கரெக்டாக பண்ணியிருக்கோம். யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஞானப்படி தான், ஞான யோகத்தில் தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது சொல்கிறேன். இதுபோல் இங்கே சிரவணம் அப்படின்னு சொன்னால் மனநத்தில் இருக்கிறவங்க 2000 ஆடியோ கேட்டவங்களுக்கு சொல்கிறேன். சிரவணம்னு சொன்னால் மகா வாக்கியங்களை உபதேசமாக பெறுவது. மனனம் அப்படின்னு சொன்னால்
அவர் விசாரம் செய்த இல்லை அவரோடு உட்கார்ந்து விசாரம் செய்யக்கூடிய மனநிலையில் அந்த மகா வாக்கியங்களை ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தானே மகா வாக்கியம். மகா வாக்கியத்தை விசாரம் செய்வது, விசாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், அந்த மனநத்தில் விசாரமாகுது. அந்த விசாரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அந்த மகா வாக்கியம் சத்தியம் அப்படிங்கிற தெளிவு பிறக்கும். பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா அப்படிங்கிற தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு நிலையை பெறுவது தான் மனனம். இது நாள் வரைக்கும் மனனம்னா என்னது? இது நாள் வரைக்கும் மனனம் என்ன பண்ணோம்? அவர் சொன்ன கருத்துக்களை விசாரம் செய்யணும், சிந்திச்சு பார்த்து கன்க்ளூஷன் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ மகா வாக்கியம் சத்தியங்கிறத உறுதிப்படுத்துறது, அதாவது தெளிவுபடுத்துறது மனனம். நிதித்தியாசனம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அந்த தெளிந்த அறிவை உறுதிப்படுத்தி இறுதிப்படுத்தி வாழ்க்கையை வாழ்வது. இதுதான் நிதித்தியாசனம். இப்போ நம்ம சிரவணம் பண்ணும்போது மனனத்தை பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், மனனம் பண்ணும்போது நிதித்தியாசனம் பண்ணிகிட்ருக்கோம். உறுதிப்படுத்துறது இறுதிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு வரேன்னா, இப்போ அதுக்கு மந்திரம் கிடச்சிருக்கு. பைங்கல உபநிஷத் என்ன சொல்லுதுன்னா, அவிச்சார கிருத்தோ பந்தோ, யார் ஒருத்தம மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணலையோ அவன் பந்தம். விசாரான மோட்சம், விசாரான மோட்சம். விசாரம் செய்தால் முக்தி. தஸ்மாத் சதா விசாரையேத், அதனால் சதா மன்னத்தில் இருப்பாயாக, விசாரம் செய்வாயாக. பலர் பல இடத்துல விசாரம் செய்யணும் சொல்ல. சத் விசாரம், சத்தை பற்றிய விசாரம் பல இடத்துல சொல்வார். அப்படியே வார்த்தைகள் அவர் மாற்றிக்கவே இல்லை. நம்ம அங்கேருந்து எடுத்துருக்கோம், நாளைக்கு யாரும் சொல்லுவாங்க, அதை பற்றி அவர் கவலையும் படலை. என்ன இப்போ தவறு? நான் நேற்றே சொன்னேன், காப்பி பண்ணுறது தான் வாழ்க்கையே. எது நீ புதுசாக சட்டை எல்லோரும் போடுற மாதிரி தானே போடுற, சட்டையை இப்படி பிரட்டி வச்சு கையை விட்டுக்கிட்டு பின்னாடி பட்டன் போடுறியா? முன்னாடி தானே போடுறோம். எல்லோரும் யாரை பார்த்து போடுறோம்? அது மாதிரி ஆரம்பத்துலேருந்து எல்லோரும் பின்னாடி பட்டன் போடுறாங்க, நம்மளும் பின்னாடி தான் பட்டன் போடுவோம். ஓ இப்படி போடணும் போல இருக்கு, காலர் இப்படி வச்சே நல்லா இருக்குமா? எல்லாமே காப்பி தானே, அப்புறம் என்ன பெரிய இது மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு அவ்வளோ பேசப்படாது. அதனால் சிரவண மன்னன நிதித்தியாசனத்துக்கு மகா வாக்கியத்தை வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஒரு நுட்பமான கருத்து இது, அரிய கருத்து இது. தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் கன்க்ளூஷன் பண்ணும்போது அது இன்னும் கிளாரிட்டி வரும். அதனால் இறுதிப்படுத்துறது தான் நிதித்தியாசனத்தில் நடக்கிறது. இறுதிப்படுத்தி வாழ்வது. அதுக்கு மேலே இனிமேல் நீ சந்தேகப்படுறதுக்கு அதெல்லாம் மனநத்தில் போயிடும். இப்போ நம்ம தத்துவமசியில் அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதனால் அவிச்சார கிருத்தோ பந்தோ, விசாரம் செய்யலைனா நீ பந்தன். விசாரான மோட்சம், விசாரம் செய்தால் உனக்கு முக்தி. தஸ்மாத் சதா விசாரையத், அதனால் சதா விசாரம் செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லி இந்த பூஜையை அவர் முடித்து மோட்சத்துக்கான வழி சிரவண மனன நிதித்தியாசனம் தானே, அதை பக்தியினால் எப்படி பண்ண முடியும் அப்படி கேட்க, கிம் பஸ்மனோ திரவியம், இந்த பஸ்மம் சொல்லக்கூடிய இந்த விபூதி எப்படி தயாரிக்கிறது, அதுக்கான திரவியம் ஸ்தானானி, எங்கெங்கெல்லாம் அதை இடுறது அணிகிறது, மன்வோ அப்பியற்ற கே, என்னென்ன மந்திரங்களை அதை அணியும் போது சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இதனால எப்படியோ நம்மளே எடுத்து அப்படியே பூசிக்குவோம். இனிமேல் அந்த மற்ற உபநிஷத்துகளில் பேசியிருக்கோம், இந்த உபநிஷத்தும் அதை வலியுறுத்துது. என்ன அப்படின்னா மந்திரம் சொல்லி தான் பூசணும். உங்களுக்கு என்ன மந்திரத்தை உபதேசம் பண்ணாங்களோ அந்த மந்திரத்தை சொல்லி பூசுங்க, இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை சொல்லி பூசுங்க. இந்த பேரெல்லாம் இந்த மந்திரத்தை எல்லாம் மாற்றிலாம் பண்ணாதீங்க. ஓங்காரம் சொல்லி போகுங்க, முருகா சொல்லுங்கள், அம்பாள் ஏதோ சொல்லிவிட்டு. அதனால் என்னென்ன மந்திரங்கள் அது தயாரிக்கிறதுலேருந்து, அந்த சாணத்தை எடுக்கிறதுலேருந்து,
பசு எந்த பசுவை செலக்ட் பண்ணி அதனுடைய சாணத்தை எடுத்து அது இந்த பலாச மரம்னு ஒரு மரம் இருக்குது, அது கைண்ட் ஆஃப் ட்ரீன்னு தான் போடுறான், அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு ஒரு டிக்ஷனரி இருக்குது, டிக்ஷனரி போய் தான் பார்த்து வாங்கணும், உங்களுக்கு சொன்னால் புரியாது. நான் பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டிக்ஷனரியில் வேதாந்தத்துக்கான விவரங்கள் அதில் இருக்கும், வேதாந்தத்துக்கான வார்த்தைகளுக்கான அர்த்தம் கொடுக்கும். ஒரு டிக்ஷனரி வாங்கணும், சின்னதாக வாங்கணும், அது நான் சின்னது இல்லை, நான் பெருசாக சொல்கிறேன், வாக்கியமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அந்த பக்கம் போனால் தான், ரிஷிகேஷ் டெல்லியில் தான் அதெல்லாம் கிடைக்கிது, அங்கே தான் பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. ரிஷிகேஷில் கீதா பிரகாஷனை, அது ரொம்ப ஃபேமஸ். சரி பார்த்துக்கலாம், அது வாங்கினா அதில் இதெல்லாம் இருக்கும். பலாச மரம்னு பேர் அப்படின்னு அது ஆரம்பத்துலேருந்து இது சொல்லும், அதெல்லாம் இங்கேயும் சொல்லுது, அதை பார்க்கலாம். அதனால் நாமத்தை சொல்லி தான் நம்ம விபூதி அணியணும். அந்த காலத்தில் தயாரித்தாங்க, இப்போ எப்படி தயாரிக்கிறாங்க, எங்கே தயாரிக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. தயாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த முறையில் தயாரிக்கிறது தான் உத்தமம், இது யாருக்கும் தெரியாது. அந்த முன்னோர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு அதை கண்டுபிடிச்சி செஞ்சுருந்தாலும் அது வழித்தோன்றல் அதை பண்ணுறாங்களான்னா 10 இருந்துச்சுன்னா அதில் 2 பண்ணுவான், பாக்கி 8 விட்டுருப்பான். இப்போ கோசாலாவுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கூடியிருக்கும்போது இப்போ இதெல்லாம் தயாரிக்கலாம். அந்த சாணம்லாம் வீணாக தானே போகுது, அதான். அதனால் இங்கே பஸ்மத்தை அதனுடைய திரவியங்கள், அதனுடைய மந்திரங்கள், கதி வா தஷ்ய தாரணம், எப்படி அதை அணியறது, கேவா அத்ராதி அதிகாரினாக யார் அணியணும், அதிகாரிகள் யார், நியமஸ்தேஷாம் கோவா, விதிகள் என்னென்ன, நியமங்கள் என்னென்ன, நம்ம அந்தேவாசினா குரு அருகில் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். யார் இருப்பா குரு அருகில், சிஷ்யன்னு சொல்கிறதுக்கு தான் அந்தேவாசி. எனக்கு இந்த சிஷ்யனுக்கு அனுசாசையாம் இந்த ஒழுங்குமுறைகளை சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு கேட்குறார். யார்? ஜாபால. இப்போ அவர் பஸ்ம ஜாபால கிடையாது, ஜாபால புசுண்ட. அவர் பஸ்மத்தை பற்றி பேசுனதுனால பஸ்ம ஜாபாலன்னு வச்சுட்டோம். ஒரு இடத்துல ருத்ராட்சத்தை பற்றி பேசுகிறார், ருத்ராட்ச ஜாபால். அதசஹோ வாச்ச பகவான் பரமேஸ்வரக பரம காருணிக, ரொம்ப கருணையோடு, பிரமத்தான இவர் கேட்டார் கேள்வி. அவர் இப்படி சுற்றி பார்க்குறார், பரமேஸ்வரன் இப்படி சுற்றி சிவகணங்களை எல்லாம் கூப்பிட்டு, எல்லாம் உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீ சிவலோகத்தில் வா, எல்லோரும் எப்படி விபூதி எல்லாம் அங்கேருந்தாங்க ஆர்ஜினு. அங்கேருந்து முதல்ல அம்பாள் ஒன்று கேட்டு வாங்கிடுவா. அங்கேருந்து நந்தி தேவர்கிட்ட வரும், தட்சிணாமூர்த்திகிட்ட வரும், சனகாதி முனிகள்கிட்ட வரும். இதுதான் பரம்பரா. முதல்ல அம்பாளுக்கு தான் வரும். எல்லாம் சுவாமியினுடைய கிருபை. ஏன்னா தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அம்மா அழைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன தெரியும்? சம்சாரம் அப்படின்னு இருந்தால், சம்சாரமே கதின்னு இருந்தால், சம்சாரம்னா உலகம், இந்த கதின்னு இருந்தால் ஜகத்து தான் தெரியும், கலராக தெரியும். சரியா? இங்கே அவர் சதா யோகத்தில் இருக்கிறதுனால, யோகேஸ்வரனாக இருக்கிறதுனால பரமேஸ்வரன் பகவான் குரு பரமேஸ்வரக பரமகாருணிக்கக, மிகுந்த கருணையோட கேட்டது புசுண்ட மகரிஷி. பிரமத்தானுன்னா சிவகணங்கள் எல்லாம் கூப்பிட்றாரு. எல்லாம் வாங்க வா, விஷயம் பேச போகிறாங்க, எல்லாம் கேட்டுக்கோ. ஏன்னா ஒரு நல்ல குருவாக இருந்தாங்கன்னா யாரையும் விட்டுற மாட்டாங்க. அது இடிக்கும். யாரோ ஒருத்தங்க காணுமே, யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருக்காங்களே, இங்கே வா, முன்னாடி வா, ஏன்னா கேட்கணும், முக்கியமாக நீ கேட்கணும் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி சிவகணங்களையும் கூப்பிட்றார். பிரமத்தான சுரணாபி, தேவர்களையும் கூப்பிட்றார். யாரெல்லாம் தேவர்கள் அந்த நேரத்தில் அங்கே இருக்காங்க, எல்லாம் வாங்க. ஸோ அன்வீக்ஷையாக நன்றாக உற்று கவனித்து பார்க்குறார், ஒரு பார்வை பார்க்குறாரு, எல்லாருக்கும் சொல்லித்தரப்படுறார். பூத்தம் பிராத்த ருத்யாத்த கோமயம், அதிகாலையில் எழுந்து உத்தியாத்த கோமயம், இந்த சாணத்தை எடுத்து பிரம்மர்ப்பணே நிதாய, ஒரு பிரம்ம அர்ப்பணின்னு சொல்லக்கூடிய அந்த பர்ணம்னா இலை,
இலையில் அதான் அந்த புனிதமான இலை, பலாச இலை, நிதாயை எடுத்து அந்த சாணத்தை வைத்து திரியம்பக்கம் யஜாமகே, மிருத்யுஞ்சய மந்திரம்ல இது, திரியம்பக்கம் யஜாமகே குருவாருட புஷ்டிவர்த்தினம். சொல்லுங்க பார்க்கலாம், யார் கரெக்டாக சொல்லுங்கள், கை தூக்குங்க, சொல்லுப்பா. வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. குழந்தை இன்னைக்கு தான் வந்து முத ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கு. சரி, அந்த அந்த திரியம்பக்கம் இது ஒரு வார்த்தை தான் இது சொல்லும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வேறு அந்த புக்கில் தேடிக்கணும், வேதத்தில் தேடிக்கணும். இதெல்லாம் இருக்குது, பப்ளிஷ் ஆகிருக்கு நிறைய மந்திரங்கள். சிவஸ்துதின்னு எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு புக்கில் எல்லா மந்திரமும் இருக்கும். பொதுவாக ருத்ரம் சமக்கம் அதெல்லாம் வந்து பிரசித்தியாக தான் இருக்குது. நாம் அந்த ட்ராக்கில் போகல, நம்ம பயணம் வந்து அதான் அப்படியே முருகனுக்கு தொண்டு அப்படியே இதுக்கு வந்துட்டோம், உபநிஷத்துக்கு வந்துட்டோம். மேலான வேலை கொடுத்ததுனால சரி இதை பண்ணுவோன்னு பண்ணிட்டோம். திரியம்பகம் இது மந்திரேன, திரியம்பகம் மந்திரம் சொல்லி சோஷையேத் காய வைக்கணும், சோஷையத்தை காய வைக்கணும். ஏன்னா கேனாப்பி தேஜஸா, அப்புறம் அக்னியில் தத்ஸ்வ கிரகயோக்த மார்க்கேன, வீட்டில் தட்சிணாகினி ஆக்வாகினி 4 அக்னி இருக்குது. அக்னி கோத்திரத்தில் உள்ள அக்னி இருக்குது, ஆகுனியம், தட்சிணாகினி அப்படிங்கிற அந்த அக்னி முறைப்படி கார்கியபத்தியம் தான் கிரகஸ்தனுக்கு உள்ள அக்னி. அது அந்த அக்னி படி அதில் அதை போட்டு எரித்து கிரகயோக்த மார்க்கேன, உங்கள் வீட்டு முறைப்படி, உங்கள் குல முறைப்படி அதை செய்து பிரதிஷ்டாபிய வைத்து வகனிம் அக்னியில் போட்டு எரித்து தது கோமய திரவியம், அந்த கோமயத்தோட, கோமயம் அப்படின்னு சொன்னால் கோ சம்மந்தப்பட்ட எல்லாம், சாணம் வரும், மூத்திரம் வரும், எல்லாமே வரும். எல்லாமே மருந்து தான், வாழை மரம் மாதிரி அது பசு, எல்லாமே மருந்து பொருள். அது கோமயம் திரவியம், அந்த சாணத்தை இட்டு கிரக முறைப்படி அக்னியில் அந்த சாணத்தை இட்டு சோமாய ஸ்வாஹா அப்படின்னு மந்திரம் சொல்லி ததாஸ்தி மந்திரேன ததாஸ்தி உச்சரித்து ஹோமம் செய்து சாஜ்யை ஜுகியாத், நெய்யுடன் நெய் கலந்து, அந்த ஹோமத்துக்கு நெய் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நோக்கம் வந்து பஸ்மம் தயாரிக்கிறதுக்கு சாணத்தை அக்னியில் குண்டத்தில் போட்டு எரிக்கிறாங்க, அதே ஹோமம் மாதிரி செய்கிறாங்க மந்திரங்களோடு சொல்லி. ஆகுத்தி அக்னி வந்து அக்னியில் இந்த சாணத்தையும் போட்டு நெய்யையும் இட, அது நல்லா ஜகஜகன்னு எரிய, அது மந்திரங்கள் சொல்ல அந்த அக்னியானது சோமாய, எந்த மந்திரத்தை சொல்கிறாங்களோ அந்த கடவுளுக்கு அந்த ஆஜ்யம் சொல்லக்கூடிய நெய்யானது அவிஷானது போய் சேர்றது. அது ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அது வந்து இப்போ சாம்பலாகிடும், பஸ்மமாகிடும். அயம் தேன அஷ்டோத்திரம் சகசிர சாதம் ஏத்தத்வா, இதை வந்து 1008 முறை ஆகுத்தி விடணும். அந்த அந்த சாணத்து மேலே ஆஜ்யம் கரண்டியால், இந்த கரண்டிக்கு ஒரு பேர் வரும், பின்னாடி வரும், அதனால் 1008 முறை ஆகுத்தி மந்திரத்தை சொல்லிவிட, இல்லைன்னா அர்த்தம் ஏத்தத்துவா, இல்லைன்னா அதில் 504 பாதி அர்த்தம் பாதி செய்து தத்ராஜ்யஸ்ய ஆஜ்ய நெய்யை விட பர்ணமயி இலைகளுடன் ஜுகோர், அதான் ஜுகோர்னு பேர், அந்த கரண்டி, இந்த கரண்டி பேர் ஜுகோர். பவதி
தேனா பாப்பம் ஸ்ருணேதி, இனிமேல் அவன் வாழ்க்கையில் பாப வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள் எதுவுமே கேட்க மாட்டான். நல்லதே அவனுக்கு படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதம் கேட்க போகிறான்னு அர்த்தம், சிரவணம் பண்ண போகிறான்னு அர்த்தம். தத் தாமே தத் ஹோமம் மந்திரம் திரியம்பக்கம் இது ஏவ. அப்படி ஹோமத்தை திரியம்பகை மந்திரத்தோடு அதோடைய கண்டினியூஷன்லாம் சொல்லி அந்த ஸ்வஷ்ட கிருத்த பூர்ணாகுதி அன்போட தனக்கு தேவையான காமியத்தை இஷ்டமானதை சொல்லி பூர்ணாகுதி பண்ணணும். தேனே அஷ்டதிக்ஷு, அதுக்கப்புறம் பூர்ணாகதிக்கு பிறகு அஷ்டதிக்ஷு 8 திசைகளுக்கும் பலி பிரதானம், பலி கொடுக்கணும். இந்த சாதத்தை வைப்பாங்க, இந்திரியாய ஸ்வாகா அக்னியாய ஸ்வாகா அப்படின்னு பிண்டம் வைப்பாங்க. பூஜை முடிஞ்ச பிற்பாடு பூர்ணாகதிக்கு அப்புறம் பலி பிரதானம். தது பஸ்ம காயத்ரியா. அப்புறம் அடுத்த நாள் உடனே எடுத்தால் சுடும், அடுத்த நாளும் சுடும். தத் பஸ்ம காயத்ரியா சம்பிரோக்ஷைய, காயத்ரினால் புரோக்ஷனம் பண்ணணும். காயத்ரி சொல்லி அந்த மந்திரத்தினால அதுக்கு அபிஷேகம். இது அக்னி குளியல், விபூதி குளியல். அது உடம்பு சரியாதவங்க குளிக்கலை அப்படின்னு சொன்னால் விபூதி பூஜை சொல்லலாம். உடம்பு சரியாதவங்க சும்மாவே குளிக்காமல் விபூதி பூஜிட்டு வந்துட்டு வரான், முகத்தை கழுவிவிட்டு. தண்ணி இருந்தாலும் ஆறு இருந்தாலும் நான் குளிக்க மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர். கங்கையே ஓடினாலும் என்ன இப்படி தான் இருக்கும். தது பஸ்ம காயத்ரியா சம்பிரோக்ஷய தது வைமே ராஜத்தே தாம்ரே. வைமேனா தங்கம், தங்க பாத்திரத்தில் எடுக்கணுமா, சங்கரகம் பண்ணணுமா. அடுத்த நாள் கையை விட்டு எடுக்கக்கூடாது, சுட்டுடும். ஒரு கரண்டி வச்சு ஜுகர் வச்சு, வேறு ஜுகர் ஆஜ்யம் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு அது ஸ்பூன் மாதிரி இருக்கும், அது நீட்டாக இருக்கும் கட்டையில். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நெய்யை விட்டு அதுவே கறியாயிடும். கறி பிடிச்சி சில நேரம் எரிஞ்சுக்கும், பற்றிக்கும். அது இல்லை, வேறு ஒரு கரண்டி வச்சு, நல்ல கரண்டியாக வச்சு, தங்க கரண்டியாக வச்சு கடையில் போய் வாங்கிட்டு வந்து இதான் சாக்குன்னு அவன் இடையில ஒரு ஓட்ட வருஷம்லாம் போட்டு புதுசாக 2 செயின் எடுத்துக்கூடாது. என்ன கரண்டி வாங்க போனால் கரண்டி வாங்கி ததேவ. இதெல்லாம் மந்திரத்தில் இருக்குப்பா. தது வைமயம், அந்த தங்கத்தினால, ராஜத்தை வெள்ளியினால், தாமரை காப்பரனால், முருடுமைய இல்லைன்னா மண்ணால். ஏழை எளியவர்கள் செய்வாங்க. ஏழை பிராமணனாக இருக்கார், என்ன பண்ணுறது? சரி, ஒரு மண் பாத்திரத்தில் பாத்திரே நிதாய அதில் வச்சு ருத்ர மந்திர சொல்லி புனரபியுக்ஷய. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேதம் ஃபுல்லாக எனக்கு பிரியம். ருத்ரம் சமக்காலாம் உயிர், ஆனால் அதுக்குள்ளே உடலை என்ன சுவாமி அங்கே போயிடுவேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவேன்ட்டு சிவபக்தியையே அப்படியே டைவர்ட் பண்ணார் என்ன. இதை விட ஒரு பெரிய அக்கிரமம் இருக்காது. அப்படியே உள்ளே போயிடுவேன், பேசாமல் சிவனேன்னு இருந்திருப்பேன், இவ்வளோ அது பிரச்சனை இருந்திருக்காது. பேசாமல் மயிலாப்பூரில் போய் உட்காந்துருப்பேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன், திருவண்ணாமலை கூட வேண்டாம். அப்படியே டைவர்ட் பண்ணி கட் பண்ணி இங்கே இருந்தால் அவன் கெட்டு போயிடுவான், அவனுக்கு வேலை போட்டு பெண்டு நிமித்தணும்னு சொல்லி குரோம்பேட்டில் கொண்டாந்து விட்டார். என்ன விஷயம்னு கேட்டால், இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு ஞாபகம் வருது. ருத்ர மந்திரம், ருத்ரம் அவ்வளோ விசேஷம், சாதாரண விசேஷம் இல்லை, ரொம்ப ரொம்ப மேலான விசேஷம். என்ன பண்ணுறது, நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அதனால் அதுக்கு கீழே இறங்க வேண்டாம். அதனால் சிலபஸ்லேருந்து இது பண்ணிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம். எப்போயோ படிச்சிருப்போம், இல்லைன்னா நம்ம இதெல்லாம் வர முடியாது. ருத்ர மந்திரஹி இந்த மாதிரி தான் எனக்கு சில மந்திர வார்த்தைகள் ரொம்ப ஈர்க்கும். அதுக்குள்ளே போனால் விசேஷமாக இருக்கும். அப்படி தான் எனக்கு எல்லா விஷயங்களும் சூக்ஷ்மம் வெளிப்படுறது. எப்போயோ இதை நம்ம கடந்து வந்திருக்கோம், அதனால் அந்த சூக்ஷ்மம் நம்மளை அசைக்குது.
நகர விடாது, நகர்ந்து அப்படியே படிச்சுட்டு போயிட முடியாது. சில வார்த்தைகள் நிறுத்தி அதோடைய உணர்வு நிலைக்கு தொட்டால் தான், அனுபூதி ஆனால் தான் நகருவேன், இல்லை நகராது. அது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. ருத்ர மந்திரத்தை நல்லா சொல்லி அபியுக்ஷைய நன்றாக மீண்டும் மீண்டும் சொல்லி நினைத்து சுத்த தேசம் அதை சுத்திகரணம் செய்து சுத்த தேசம் சுத்தமான இடத்துல சன்சாபையே அந்த பாத்திரத்தை விபூதியோட வைக்கணும். தத்தோ போதையேத்து பிராமணான இந்த அன்னதானம் பண்ணுறதில் பிராமணர்களுக்கு பண்ணுறது உத்தமம். இப்போ நீங்கள் இதில் பண்ணுறீங்களே அது உத்தமம். இந்த தீர்த்த யாத்திராவில் பண்ணுறீங்களே, ஏன்னா வரவன் எல்லாம் டிவோட்டி, நல்ல டெடிக்கேட்டடான பிராமணர்கள் தான் அவங்க. ஏன்னா வேதாந்திகள் தானே வராங்க, 25 பேரும் வேதாந்திகள் தான். 1-2 வெளியிலேருந்து வராங்க, அதை நம்ம தவிர்க்க முடியாது. மோஸ்ட்லி அதில் 75% மேலே வேதாந்திகள் தானே. அதனால் அவங்களுக்கு கொடுக்குற அன்னதானம் மேலானது இல்லை ஒன்று சொல்கிறேன். அவங்களுக்கு கொடுக்குற தான தர்மம்லாம் உபயோகமாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, துருப்பயோகம் பண்ண மாட்டாங்க. அதனால் பிராமணர்கள்னு சொல்கிறது. பிரம்மஞானம் இருந்தால் பிராமணர்கள், ஜாதி அல்ல. எப்போ அடியன் பிராமணன் பேசுனா பிரம்மஞானம் உடையவர்கள், பிரம்மத்தை தேடுபவர்கள், தேடிக்கொண்டிருப்பவர்கள், தேடியவர்கள் எல்லாரையும் நம்ம வணங்கணும். இப்போ எப்படி குருவை வலம் வந்து பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறீங்க, இறைவனை விக்கிரகத்தை வலம் வந்து பிரதர்ஷனம் பண்ணி தான் நமஸ்காரம் பண்ணணும்னு விதி இருக்கோ, அது பிராமணர்களுக்கும் பொருந்தும். சத்துவகுணம் மேலானது மேலோங்கி நிற்கும். நமக்கு சத்துவகுணம் தொட்டுட்டு தான் இருக்கும், ஊர்க்கா மாதிரி தொட்டுன்னு இருக்கும். வேதாந்தம் வந்த பிற்பாடு சிந்தனைகள் மாறிடுச்சு. குறைஞ்சது 10 மணி நேரமாவது சத்துவகுணத்தில் இருக்கும். இப்போ வாழ்க்கை மாறிடுச்சு எல்லாருக்குமே. வேதாந்திகள் எல்லாருக்கும் அவன் நான் சத்துவகுணத்தில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவன் எங்கேயாவது ஒரு மந்திரத்தை அவன் யோசனை பண்ணிட்டு தான் இருப்பான். யோசனை பண்ணாமல் இருக்க முடியாது அவனால். ஏன்னா ஆளை தொட்டுரும், உள்ளத்தை போய் தொட்டுரும், உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சிடும். பிராமணானு ததா ஸ்வயம் பூதோ பவதி. அப்படி செய்கிறதுனால தானும் புனிதமாகிறான். அந்த பஸ்மமும் பிராமண போஜனம் கொடுக்கறதுனால. அதனால தான் நம்ம அன்னதானத்தில் பிராமண சாப்பாடுன்னு அடியேன்னு சொல்லுவேன். யாரோ கோச்சிக்கிட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. எல்லா தத்துவமும் இருக்கும் அதில். ஒரு இலையில் எத்தனை தத்துவங்கள் இருக்கோ அத்தனை தத்துவமும் இருக்கும். ஒரு நாள் பக்தர்களாக சாப்பிடுவாங்க, ஒரு நாள் லேபராக சாப்பிடுவாங்க, ஒரு நாள் உபயதாரர்களாக சாப்பிடுவாங்க, ஒரு நாள் இந்த வாலண்டியர்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். இது சாரசாரையாக ஒவ்வொரு பந்திக்கு ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. அது எல்லாத்தையும் பார்க்குறதுனால அது நமக்கு தெரியும். ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாளும் பார்க்குறதுனால சுவாமி கணக்கு போட்டு ஒரு தள்ளுமுள்ள இருக்காதுங்க, ஒரு சத்தம் இருக்காது, ஒரு சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, அமைதியாக நடக்கும். நம்ம கோயிலில் எப்பயுமே அந்த ஞானம் பிரதிபலிக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பெரிய நல்ல நிலையில் இருக்கிறவங்க. அதனால் ஈஸியாக போயின்ட்டுருக்கு. தத்தோ போஜயேத் பிராமணான தத்தோ ஸ்வயம் பூதோ பவதி. அவன் தானும் புனிதமாகிறான், பஸ்மமும் புனிதமாகிறது. மானஸ்தோக்கே இது மானஸ்தோக்கே அப்படி மந்திரம் ஸ்டார்ட் ஆகிறது. வார்த்தை ஆரம்பிக்கிற வார்த்தையை எடுத்து சொல்லுது. சத்யோஜாத்தம் இத்தியாதி சத்யோஜாத மந்திரம். போன ஏதோ ஒரு உபநிஷத்தில் இந்த மந்திரத்தை உச்சரித்து காமிச்சேன். சத்யோஜாத்தியம் இத்தியாதி பஞ்சபிரம்ம மந்திரம். 5 பிரம்மத்துக்கான மந்திரம், 5 வகையாக இருக்குது. சொல்லி பஸ்மத்தை சங்கிரகையா சேமித்து எடுத்து அக்னின்னு சொல்லி அக்னிரிதி பஸ்ம, வாயுரிதி பஸ்ம, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம, व्योममिति भस्म,
இதெல்லாம் பஞ்சபூதத்தினுடைய நாமத்தை சொல்லி பஸ்மத்தை கலெக்ட் பண்ணணும். தேவா பஸ்ம தேவர்களுக்கானது, ரிஷியோ பஸ்ம ரிஷிகளுக்கானது, சர்வக வ ஏத்த இதம் எல்லாருக்கும். யார் தகுதியுடையவர்கள்? அதிகாரின்னா இவங்க எல்லாம் அதிகாரிகள். ஏத்த திதம் பஸ்ம பூத்தம் பாவனம் ரொம்ப புனிதமானது. நமாமி வணங்குகிறேன் என்றும் சத்யக சமஸ்த ஆத்திய சாசகமிதி முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி சாசகமிதி என்ற மந்திரத்தை கூறி சிரசா தலையில் தலை உச்சில் தான் ஃபஸ்ட்டு. ஏன் சிகரம் சிவபரம்பொருள் இருக்கும் இடம் சிவதலம்னு சொல்லக்கூடிய சகசிராரம் சிவதலம்னு சொல்லக்கூடியது. ஆதார சக்கரம் அல்ல, 6 ஆதார சக்கரத்துக்கு அப்பால் உள்ள சிவபரம்பொருள் இருக்கக்கூடிய சகசிராரம் சிவதலம்னு சொல்லுவாங்க. முன்னற்றி சக்திதலம், மேலே சர்வேஸ்வரன், நடுவில் அம்பாள், கீழே சர்வஜ்ய நிலை, புருவமத்தி விஞ்ஞானமய கோஷம். தத்துவம் வந்து புருவமத்தியிலேருந்து சிகரம் வரைக்கும் ஆகாச தத்துவம், கண்டத்துலேருந்து புருவமத்தி வரைக்கும் வாயு தத்துவம், ஹிருதயம் அக்னி தத்துவம், நாபி ஜல தத்துவம், முழங்கால் வரை பூமி தத்துவம் சொல்லியிருக்கோம்ல ஏற்கனவே. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிரசா தலை சிரசா அபிநபிய சிரசா தலை வணங்கி பூத்தோ வாமகஸ்தோ அந்த புனிதமான பஸ்மத்தை வாமகஸ்தே இடது கையில் வச்சு யாமாதேவாய ஏதி அப்படிங்கிற தேவாய மந்திரத்தை சொல்லி நிதாய மந்திரித்து திரியம்பக்கே இது மந்திரத்தை சொல்லி சம்பிரோக்ஷய நன்றாக அதை புரோக்ஷணம் தூய்மைப்படுத்தி சுத்தநேத்தி சுத்தமாகட்டும். அது மந்திரம் இருக்குது எல்லாத்துக்கும். அதை சொல்லி சம்பிருஜய நன்றாக கலந்து அதை மேல் இருக்கக்கூடிய பஸ்மத்தை கீழே அப்படி நல்லா சம்பிருஜய நன்றாக கலந்து சம்சோதய நன்றாக ஆய்ந்து ஏன ஏவ ஆப்பாத சீர்ஷ உத்வல காலிலேருந்து தலை வரைக்கும் நம்ம தலையில் ஆரம்பிப்போம். தலையில் வச்சு ஞாபகத்தில் இருக்கிறத சொல்கிறேன். நெற்றி, 2 காது, 2 புருவம், அந்த கண்ணுக்கு மேலே இமை, மூக்கு துளை, வாய்ப்பகுதி, அதாவது இந்த இடம் சிபுக்கம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கழுத்து, பிடரி, அப்புறம் முன் தோள்பட்டை, சைடு, முழங்கால், முழங்கை, மணிக்கட்டு, அப்புறம் பின்முதுகு, அப்புறம் விலா 2 பக்கம், அப்புறம் பின்புறம் இந்த பக்கம், அப்புறம் தொடை, அப்புறம் ஜானு முழங்கால், அப்புறம் முன்பாதம், மேல் பாதம், கீழ்பாதமும் போட சொல்லுது. நான் போட முடியாது, இப்படி தைத்தக்குன்னு ஆட வேண்டியதுதான். சரி, இப்போது ஞாபகத்தில் இருந்து சொன்னேன். இது மந்திரத்தில் சொல்லும். அது எங்கே சொல்லுதுன்னு பார்க்கலாம். எங்கேன்னு சொல்லுது? ஆபாத பாதத்தில் இருந்து, பாதம்னா கால் பகுதி, அடிப்பகுதி தானே. எனவே பாதம் சீர்ஷ உத்வலனம் ஆச்சரியத்தை தலை வரைக்கும் பூசிக்கணும். தத்ர பிரம்ம மந்திராக 5 மந்திரம், பிரம்ம மந்திரம். இந்த 5 மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மந்திரங்களையும் கூறி அணிய வேண்டும். இதெல்லாம் நாங்கள் எப்படியா செய்கிறோம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு பூசுங்க. அவர் எளிமையாக சொல்கிறேன். வேதாந்திகள் 1 நிற்கிறது தான் விசேஷம். ஓங்காரம் சொல்லி பூசுங்க.
எல்லாத்துக்கும் ஓங்காரம் பொருந்தும், வேறு எந்த மந்திரமும் பொருந்தாது. ஓங்காரம் எல்லாவற்றுக்கும் பொருந்தும், யுகத்துக்கும் பொருந்தும், பரத்துக்கும் பொருந்தும். ஓங்காரத்துலேருந்து தான் எல்லா மந்திரமும் வந்திருக்கு, அதை புரிஞ்சுக்குங்க முதல்ல. சும்மா நம்ம பேசலாம், நம்ம கொள்கைக்காக பேசலாம், அதில் பிறந்திருக்கேங்கிறதுக்காக பேசக்கூடாது. கொள்கை பிறந்திருக்கிறேன், அந்த வழித்தோன்றல் முன்னாடி அது வந்துச்சு, இப்போ இது வருதுல்ல, இப்போ இது வருதுன்னா இது ஒரிஜினல், இது மந்திர பிரமாணத்தோடு வெளியில் வருது. முன்னாடி நீ ஸ்ருதி கேள்விப்பட்ட, அதுக்கு பிரமாணம் இருக்கா இல்லையான்னு உனக்கிட்ட இல்லை. இப்போ நம்ம பேசுகிறது பிரமாணம் இருக்குது. பிரமாணம் இல்லாமல் ஒரு வழக்கத்தை மாற்ற முடியாதுங்க, அது தெய்வ குத்தமாக ஆகிடும். பிரமாணம் இருக்கிறதுனால, உபநிஷத்து தெரியாததுனால நம்ம கண்டது கேட்டதெல்லாம் அதான் கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொல்கிறது. அதிலே முட்டிட்டு கிடக்காமல் எது மேலானது எது சத்தியமோ அதை ஏற்றுக்கொள்வது தான் ஞானம், அறிவு. ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், பக்தர்கள் அங்கங்கே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை ஏற்றி சொல்கிறாங்க. இஷ்ட தெய்வமான ஒன்றுலேருந்து தான் எல்லா தெய்வமும் வந்திருக்கு. அந்த ஒன்று தான் நம்ம பேசின்னு இருக்கோம். அது யாருன்னா அது நாம தான், அது சத்து தான், அந்த சத்து தான் நாம். இனிமேல் சித்துங்கிற வார்த்தையை அதிகமாக அடியன் பேச மாட்டேன், சத்துங்கிற அர்த்தத்தில் தான் பேசுவேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு எளிமையாக புரியும், எளிமையாக பிறக்கும். இதுதான் அர்த்தம். 2000 ஆடியோக்கு அப்புறமா இந்த முடிவு. ஆரம்பத்திலேயே தத்துவமசின்னு சொல்ல மாட்டோம், அகம்பிரமாஸ்மின்னு கற்பனை பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். இப்போயும் கற்பனை பண்ண சொல்லலை, ரியலைசேஷனுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ரியலைசேஷனாக என்னது, மெய்ப்பொருளை இருக்கிறத இருக்கிறபடி இருந்து வாழணும், இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அப்படி தான் மௌனத்தில் பரம்பொருள், சிவபரம்பொருள் நமக்கு உபதேசிக்கிறாங்க. குரு தான் பேசுகிறாங்க. குரு மௌனமாக இருக்கேன், உங்களுக்கு புரியுதா பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருந்தேன்னா என்ன ஆகுது? புரிஞ்சிச்சேன்னா புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவீங்க நீங்கள். நீங்கள் என்ன புரிஞ்சுன்னா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னுவீங்க. என்னடா பண்ணுறேன்னா வேலை பார்க்குறம்மா, என்ன வேலைன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குறம்மா. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான், அதி புத்திசாலி. இப்போ 5 விதமான மந்திரங்களை கூறி அணிய வேண்டும். அதனால் இதெல்லாம் சொல்லணும்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சாதனம்தான். பக்தி யோகத்தை நம்ம சாதனமாக தான் பார்க்குறோம், ஞானத்தை தான் சாத்தியமாக பார்க்குறோம். அதனால் சாதனங்கிறதுனால நிறைய இதுக்காக கவலைப்பட வேண்டாம். அது தெரியல இது தெரியல எல்லாம் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கர்மகாண்டத்துக்குள்ளே போனால் 1000 மந்திரம் எல்லாமே வசீகரிக்கும், எல்லாமே முக்கிய மாதிரி தெரியும். அப்புறம் நீங்கள் சம்சாரி ஆகிடுவீங்க. ஒரே ஒரு பூனை வளர்க்குறான்னாரு ஒரு சன்னியாசி. அவரை பூனைக்கு பால் வேணுமேனு ஒரு பாலுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு தீனி போடுறதுக்கு ஒரு சம்சாரியை ஊர்லேருந்து கூப்பிட்டாரு. சம்சாரி அவங்க ஒய்ஃபோட போயிட்டு இருந்தார். இப்படி என்னாச்சு, பெரிய கதையாகி போச்சு. அது மாதிரி ஆகிடும். அதனால் எல்லா மந்திரத்தையும் ஒரு மந்திரத்தில் ஒடுக்குங்க. ஒரே ஒரு மந்திரம் ஓங்காரம். அடியேன் உபதேசிக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காட்டினாலும், ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டும். ஒன்று அடியேன் அதை தான் ஏற்றுன்ட்ருக்கேன், ஓங்காரத்து தான். ஓங்காரம் பிரணவம் டைரக்டு முருகப்பெருமான், அதிலே முடிஞ்சு போச்சு. இங்கே என்னன்னு கேட்டால் மந்திரங்களை கூறி அணிய வேண்டும். நிறைய மந்திரம் படிக்கலையே கவலைப்பட வேண்டாம், தெரியலேன்னு கவலைப்பட வேண்டாம். சரியா? ஒரு மந்திரம் ஓங்காரம், ஒரு கர்மா பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, ஒரு தத்துவம் அத்வைத்தம், ஒரு மார்க்கம் ஞான யோகம், ஒரு இறைவன் பிரம்மம். வேறு என்ன இருக்கு? 1 2 சொன்னமே. லௌகிகத்தில் 2 இருக்கும், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் சித்தா இருக்கிற வரைக்கும் 2 வேணும். ஆப்ஷன் 1 வச்சுக்கணும், இல்லைன்னா பிரச்சனை. என்ன அது மக்கர் பண்ணும் அப்பப்போ. நீங்கள் ஏதாவது டபுள் மீனிங் பண்ணிடாதீங்க, அது வேறு பயமாக இருக்குது. நீங்கள் நம்ம யதார்த்தமாக பேசினா கூட நீங்கள் ஏதாவது சிந்திச்சு இதை தான் சொல்கிறாரோ அதுதான் சொல்கிறாரோ, அதாவது ஒரு நிலைக்கு அப்புறமா நம்ம எது பேசினாலும் அர்த்தம் பண்ணி விட்ருவாங்க. சாதாரணமாக பேசவும் முடிய மாட்டேங்குது.
லௌகீகத்தில் ஒரு பிளம்பர் இருக்கான்னு வச்சுங்களேன், அவனே டிபெண்ட் பண்ணிங்கன்னா அவன் ஆட்டம் காட்டுவான். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார், அவர் பெரிய பிகுலாம் பண்ணிக்குவார். சாதாரண இந்த வேலு மயிலும் போடுறவரே என்ன பிகு பண்ணிக்கிறாரு. அதனால் லௌகீகத்தில் 2 இருந்தால் தான் உத்தமம். நல்லா புரிஞ்சு உபதேசமாக பண்ணுறேன். உள்ள அகத்தில் ஒன்று தான் இருக்கணும். அகத்தில் ஒன்று தான் இருக்கணும். அது இறைவனாக இருக்கட்டும், தத்துவமாக இருக்கட்டும். அகத்தில் அகமாக இருக்கும்போது, சத்தாக இருக்கும்போது ஒன்று தான். லௌகீகத்தில் விவகாரத்தில் 2 வச்சுருந்தா தான் சரியாக வரும். இல்லைன்னா இது அப்பப்போ மக்கர் பண்ணுவான். அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல முடியும். நீங்கள் எப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டால் அது ஆண்டவன் தான் உங்களை காப்பாற்றணும். என்ன கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். உங்களுக்கு அதெல்லாம் கெட்டதெல்லாம் கரெக்டாக புரியுது. தத்துவமசி சொன்னால் புரிய மாட்டேங்குது அப்படின்னா என்ன கேட்குது? எது வரைக்கும் பார்த்தோம்? இந்த மந்திரங்களை ஆமாம். தத்தக சேஷஸ்ய பஸ்மனோ விநியோக. பிறகு எஞ்சிருக்கக்கூடிய பஸ்மத்தை எப்படி அப்ளை பண்ணணும்? விநியோக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டால், தார்ஜனி மத்தியமா அனாமிகா. தார்ஜனினா சுட்டு விரல், இந்த விரல். மத்தியமானா நடுவிரல், மத்தியத்தில் இருக்கல. அனாமிக்கானா மோதிர விரல். இந்த 3ஆல் விபூதியை தொட்டு தார்ஜனி மத்தியமா அனாமிகா அக்னிர் அக்னிர் பஸ்மாசி பஸ்மசி ஸ்மாசி பஸ்மாசி அக்னி பஸ்மாசி அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம். அது ஒரு மந்திரம். பஸ்மம் சங்கிரகைய பஸ்மத்தை எடுத்து கையில் எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி மூர்தனாம் அதான் சிகரம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உச்சியை சிகரத்தை மூர்தனின்னு சொல்லுது மந்திரம். லலாட்டுன்னு சில இடத்துல சொல்லலாம். அது நெற்றினா வெளி நெற்றி இல்லை, உள் நெற்றி. அதாவது உச்சந்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலேன்னு சொல்கிற இடம். அதாவது உங்கள் நடு உச்சி இந்த உச்சந்தலை சிகரம் இருக்குல்ல, அங்கே ஒரு ஹோல்ஸு குழந்தையாக இருக்கும்போது ஒரு 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 4 காயின் அளவுக்கு ஒரு வட்டமாக ஒரு ஹோல்ஸு துடிக்கும்ல அந்த குழந்தை, 1 மாத குழந்தை. அந்த ஹோல்ஸும் இந்த புருவமத்தி ஹோல்ஸும் ஜங்ஷன் மீட் ஆகிற இடம். அதுதான் உச்சந்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே சுடர் சிவ அக்னி இருக்கும் இடம். அந்த இடத்த லலாட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வெளியில் பொட்டு வைக்கிறோம். புரியுதா? பெண்கள் 2வது வகுட இடத்துல வைக்கிறது அம்பாளுக்கு வைக்கிற பொட்டு. அது சிவத்துக்கு ஒன்று, சக்திக்கு ஒன்று. 2 பொட்டு வைக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம். நம்ம சிவத்துக்கு மட்டும்தான் வைக்கிறோம். இப்போ இந்த மூர்தனி, அதை தான் மூர்தனின்னு சொல்கிறது. மூர்தனினா சிகரம், உச்சி, தலை உச்சி. மூர்தனியில் விட்டு மூர்தன்யக்ரே ஞாசம் தொட்டு அதே திரியம்பகேம் லலாட்டே. இப்போ சாதாரணமாக லலாட்டேனா நெற்றி. மஸ்திஷ்குன்னு சொன்னாலும் சிகரம்தான், மூர்தனின்னு சொன்னாலும் சிகரம்தான். மூர்தனிங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுதான் சகசிராரம், சிகரம். மூர்தன்ய அக்ரே, அதுக்கு முன்னாடி அக்ரே முன்னற்றி தொட்டு திரியம்பகே சொல்லி லலாட்டே நீல கிரீவாயதி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கண்டே கண்டஷ்ய தட்சிணேனா வலது பக்கமும் இப்படி 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 பார்சவே இந்த பக்கம்
திரையாதுமிதி என்று கூறி அது ஒரு மந்திரம். வாமேதி திரையாதுமித்தின்னு சொல்லி பார்சவை இடது பக்கம் பக்கத்தில். வாமேதி கபாலியோ வாமன்னு சொல்லி இந்த கபாலம் எங்கே வேணாலும் தொடலாம். காலா ஏத்தி நேத்திர கண்கள், காலான்னு சொல்லி கண்கள், லோச்சனான்னு சொல்லி காது. சொல்கிறது மந்திரம் கண்ணுக்கு, ஆனால் காதை தொட சொல்லுது. ஸ்ருணவாமேதி ஸ்ருணவான்னு சொல்லி வக்திர முகம், பிரபிரவாமேத்தின்னு சொல்லி ஹிருதயம், ஆத்மனான்னு சொல்லி நாபி, நாபின்னு சொல்லி தட்சிண புஜபலம், புஜ மூலம்னா புஜம் ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்ப பகுதி, மூலப்பகுதி, தோள்பட்டை. அது வரைக்கும் இருக்கட்டும். ஆறுவே 4 பாட்டாக இருக்குது, 2 பாட்டு பார்த்துருக்கோம். எல்லாமே பெரிய மந்திரம். பேஜ் எத்தனை தெரியுமா? பேஜ் வந்திருக்கு 2, 4. சாதாரண மந்திரம்னா 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 மந்திரம். சாதாரணமாக நம்ம 20 மந்திரம் பேசுகிறத 6 மந்திரத்தில் பேசியிருக்கோம். புரியுதா? அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல திவேல் முருகனுக்கு. படித்து கிழிச்சிட்டேன்.